இன்று தென்னை மரமெல்லாம் தேங்காயெல்லாம் வெட்டி கிளீன் பண்றாங்க. எல்லாம் தென்னை ஓலையெல்லாம் கிளீன் பண்றாங்க. அர்ச்சனா தேங்காயெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறா. அருணகிரி இப்ப தென்னை மரம் ஏறி தேங்காயெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி தேங்காயெல்லாம் எங்களுக்கு எடுத்து கொடுக்க மரம் ஏறுகிறான். இன்று தோட்டம்லாம் சுத்தம் பண்ற வேலை, மரம்லாம் வெட்டுற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு முறை ஆப்ரஹாம் லிங்கன் படித்து முடித்தவுடன் அவருடைய அப்பாவுக்கு முதல் முறையா வாங்கி கொடுத்தது ஒரு நல்ல கூர்மையான கத்தி. அதற்கு அப்பா கேட்டா, இந்த படித்து முடித்தவுடன் ஏன்பா எனக்கு ஒரு கத்தி வாங்கி தர, கூர்மையான கத்தியா வாங்கி தரையே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாராம், கூர்மை இல்லாத கத்திய வச்சே இவ்வளவு பெரிய காட்டெல்லாம் வெட்டி இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல கத்தி வாங்கி கொடுத்தா இன்னும் நல்ல வேலை செய்வீங்க அப்படின்னு ஆப்ரஹாம் லிங்கன் அப்பாவுக்கு சொன்னாராம். அதனால் இன்று நவீன முறையில் எவ்வளவு முன்னேற்றங்கள் வந்து இந்த மரத்தை அறுக்குவதற்கு ஒரு ரம்பம் போட்டு ஈஸியா அறுத்துட்டான் அருணகிரி. அப்போ இன்று எவ்வளவு முன்னேற்றம், அறிவியல் முன்னேற்றம் அடைந்த காலமாக இருக்கிறது. ஆனால் இந்த மர வேலைகள்லாம் ஈஸியா செய்யறாங்க. லிங்கன் அப்பாவிட்ட எல்லாரும் கேட்பாங்களாம், உங்க மகன் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா, என் மகன் படித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவாராம். அது பெருமையா சொல்லுவாராம், என் மகன் படித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்ட்டு பெருமையாக சொல்லுவார்.